முதல் கற்றல் படியில் மாணவர்கள் கற்றுக்கொண்ட ஒலிகள் இட்டு, இப்பு, இம், ஆ, ஆ என்ற 5 ஒலிகள், அவற்றின் எழுத்து வடிவங்கள். இப்போ பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, இந்த 5 எழுத்துக்களில் ஏதாவது வேறுபாடு தெரியுதா, இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதான்னு கேளுங்க. பிள்ளைங்க கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, 3 எழுத்துக்கள் மேலே புள்ளி இருக்குது, 2 எழுத்துக்களில் புள்ளி இல்லை அப்படின்னுவாங்க. அப்போ சொல்லுங்க, அந்த புள்ளி வைத்த எழுத்துக்களை நாம் டாட் லெட்டர்ஸ்னு சொல்லலாம், கான்சனன்ட்ஸ்னு சொல்லலாம், தமிழிலே மெய்யெழுத்துக்கள் என்று சொல்ல வேண்டும். புள்ளி இருந்தால் மெய்யெழுத்து, புள்ளி இல்லை என்றால் உயிரெழுத்து, வவல்ஸ் என்று பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், புள்ளி இல்லாத எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் என்பதை மாணவர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சி தாளை மாணவர்கள் செய்வது நன்று. அடுத்தது ஒரு முக்கியமான கட்டங்க. இந்த 2 எழுத்துக்களை பார்க்க சொல்லி சொல்லுங்க. ஒன்றிலே புள்ளி இருக்கிறது, அது மெய்யெழுத்து. அடுத்ததில் புள்ளி இல்லை, அது உயிரெழுத்து. மெய்யும் உயிரும் அடுத்தடுத்து இருக்கின்ற எழுத்துக்கள். இந்த 2 ஒலிகளையும் இணைத்து ஒலிக்க சொல்லி பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. இப் ஆ, இப் ஆ, பா 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 என்று ஒரே ஒளியாக, உயிரும் மெய்யும் கலந்த இணைப்பு ஒளியாக, உயிர்மை ஒளியாக ஒலிக்கும். இப் ஆ பா 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 பா. இப் ஆ என்று ஒலிக்கும்போது உதடுகளின் அசைவுகள் எப்படி இருந்தனவோ அதே அசைவுகள் தான் பா என்று சொல்லும் போதும் இருக்கும். அதை வச்சும் பிள்ளைங்க கண்டுக்கலாம், இப் ஆ என்பதுதான் பா என்ற ஒளியாக ஒலிக்கிறது என்பதை. இந்த பா என்ற இணைப்பு ஒலிக்கு, உயிர்மை ஒலிக்கு எப்படி எழுத்து வடிவம் கொடுக்கலாம்னு பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. இப்புக்கு எழுத்து வடிவம் இருக்கு, ஆவுக்கும் எழுத்து வடிவம் இருக்கிறது. இந்த பா என்ற இணைப்பு ஒலிக்கு எப்படி எழுத்து வடிவம் கொடுக்கலாம்னு கேளுங்க. பிள்ளைங்க 2-3 எழுத்து வடிவங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுங்க, அதில் ஒரு நிபந்தனை இருக்கு. தமிழிலே 12 உயிர் ஒலிகளுக்கும் 18 மெய் ஒலிகளுக்கும் தான் எழுத்து வடிவங்கள் இருக்கின்றன. புதிதாக தோன்றுகின்ற ஒலிகளுக்கு புதிதாக ஒரு எழுத்து வடிவம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைங்க யோசனை பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுங்க, புதிதாக ஒரு எழுத்து வடிவம் கொடுக்க முடியாது, ஆனால் இருக்கிற எழுத்து வடிவங்களில் சில மாற்றங்களை செய்யலாம், சில ஒலி குறியீடுகளை, சிம்பிள்ஸ் சேர்த்துக்கலான்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, உங்களுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா அன்றைய தமிழர் எப்படி பா என்ற இணைப்பு ஒலிக்கு, உயிர்மை ஒலிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தார் தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு, இப் என்ற மெய்யொலி மீது ஆ என்ற உயிரொலி ஏறி ஒலிப்பதனால் இப் என்ற அடிப்படை ஒளியிலிருந்து பேஸ் சவுண்ட் பா என்ற ஒளி வருவதனாலே இப் என்ற ஒளியினுடைய எழுத்து வடிவத்திலே இருக்கின்ற புள்ளியை எடுத்துவிட்டு அதையே பா என்ற ஒலிக்கு எழுத்து வடிவமாக கொடுத்து விட்டார்கள். பா என்பதன் இணைப்பு ஒளியான பா என்பதற்கு இப்படித்தான் எழுத்து வடிவம் கிடைத்தது. இதை நல்லா பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே போதுங்க, அவர்கள் கற்ற தமிழை மறக்கவே மாட்டாங்க. இப்போ நான் சொன்னால் அது உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டீங்க. ஆனால் அதுதான் உண்மை. இந்த பாடத்திட்டத்தோடு பயணித்தால் அது புரிய வேண்டிய நேரத்திலே புரியும். அதே மாதிரி தாங்க, இட் ஆ டா 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 என்று ஒரே ஒளியாக ஒலிக்கும். அதற்கு எழுத்து வடிவம் கொடுக்கிறது மிக எளிது.
எப்படி இப்புக்கு புள்ளி எடுத்து விட்டோம்னோ அதே மாதிரி இங்கே இட்டில் புள்ளி எடுத்துடணும். இதுதான் தா என்ற ஒளியினுடைய எழுத்து வடிவம். அதே மாதிரி இம் ஆ மா 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 என்று ஒரே ஒளியாக ஒலிக்கும். அதற்கு எழுத்து வடிவம் கொடுப்பது மிக எளிது. இம் என்ற மெய்யிலே இருக்கின்ற புள்ளியை எடுத்துவிட வேண்டும். இந்த கற்றல் படியில் 3 மெய்யொலிகளோடு ஆ என்ற உயிர் ஒளி இணைவதனால் கிடைக்கின்ற 3 உயிர்மெய் ஒளிகளினுடைய ஒளி வடிவங்களையும் அதனுடைய எழுத்து வடிவங்களையும் அறிந்து கொண்டோம். மாணவர்கள் இதுவரை அறிந்து கொண்ட ஒளிகள் இட்டு, இப்பு, இம்மு, ஆ, ஆ, டா, பா, மா. அடுத்து ஒரு மெய் ஒளியினையும் உயிர் ஒளியினையும் சேர்த்து ஒலித்து எப்படி ஒரு இணைப்பு ஒளியினை உருவாக்கி எழுதுவது, ஒரு இணைப்பு ஒளியிலிருந்து மெய் ஒளியினையும் உயிர் ஒளியினையும் எப்படி பிரித்து எடுப்பது என்பதற்கு உரிய 4 செயற்பயிற்சிகளை மாணவர்கள் செய்ய வேண்டும். அப்பயிற்சிகள் பக்கம் 31 காணப்படும். இந்த செயற்பயிற்சிகளை செய்வதற்கு முன்னர் வகுப்பு பாடத்தால் 1, 2 மாணவர்கள் செய்ய வேண்டும். 4 செயற்பயிற்சிகளை செய்து முடித்த பின் 5வது செயற்பயிற்சியினை செய்ய வேண்டும். பின்னர் வீட்டு பாடத்தை செய்யலாம். இவை அனைத்தையும் www.newwaytamil.com என்ற இணையதளத்திலே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இத்தோட 2வது கற்றல் படி முடிவடைகிறது. 3வது கற்றல் படியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.